السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله على نية عبد القادر. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضي الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا محيي الدين. கோலயத்தின் குருநாதர் குத்துபுர் ரப்பானி மஹபூப் சுபஹானி மாஷூக் ரஹ்மானி கிந்தீல் நூரானி சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ ரலிய அன்னா மாஹும் அவர்களுடைய சிறப்பு மிகுந்த உரூஸ் முபாரக் நிகழ்விலே வருகை தந்து சமூகம் அளித்திருக்கக்கூடிய நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய ஹபீப் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அவனின் நேசர் அவனை சிறக்க வந்த அன்னல் யஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டால் அவர்களின் திருப்பாதம் புஜமேல் சுமந்த யுகமெங்கும் வாழும் இறைநேச செல்வர்களின் பொருட்டால் உண்மையான ஆரிஃபீன்களாகவும் ஆஷிகீன்களாகவும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, குத்துபு நாயகம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முரீதீன்களை அழைத்து முரீதீன்களை விழித்து அவர்கள் சொல்வார்கள், ஓ முரீதி லா தஹஃப் அல்லாஹு ரப்பி, என்னுடைய முரீதே நீ பயப்படாதே, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹு ரப்புனா, அல்லாஹ் நம்முடைய ரப்பாக இருக்கிறான் அப்படி சொல்லல. லா தஹஃப் அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். எனவே உனக்கு ஏதேனும் தேவை என்றால் என்னை அழை, என்னை அழைத்தால் அஜபுதுஹு முஸ்ரிஅன், நான் வேகமாக உனக்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கிறேன். அது நீ எங்கிருந்து அழைத்தாலும் சரி. முரீதி இதா தானி பிஷர்கின் ஔ பிகர்பின், முரீதே நீ கிழக்கு தேசத்திலே இருந்து அழைத்தாலும் சரி, மேற்கு தேசத்திலே இருந்து அழைத்தாலும் சரி, ஆகாயத்துக்கு மேலாலே இருந்து அழைத்தாலும் சரி, 7 பூமிக்கு கீழாலே இருந்து அழைத்தாலும் சரி, கடலிலே இருந்து அழைத்தாலும் சரி, கடலுக்கு கீழே இருந்து அழைத்தாலும் சரி, எங்கிருந்து அழைத்தாலும்
உடனடியாக நான் உனக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறேன், என்னை அழை என்றார்கள் எஜமான் ஓசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி இப்படி ஒரு வார்த்தையை அவர்களால் சொல்ல முடிந்தது? எஜமான் ஓசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கசீதாக்கள் நிறைய இருக்கின்றன. அவர்களாலேயே எழுதப்பட்ட கசீதாக்கள். துஃபிஹானி என்று ஒரு கசீதா, சகானி என்று ஒரு கசீதா, ஷஹித்துபி அன்னல்லாஹ என்று ஒரு கசீதா. அந்த வரிசையிலே இன்னபுதா தகாரத்துல் அர்ஹாமி வபுதாதத் அன்னா ஃபஸ்ரவு ஷைஇன் காரத்துல்லாஹி என்று ஒரு கசீதா. அதிலே சொல்கிறார்கள் எஜமான், உற்றார் உறவினர்களுடைய உதவிகள் எல்லாம் தூரமாகிவிடும் போது எனக்கு உதவி செய்யக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவிதான். யா காரத் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியே. ஹுஸ்ஸி சைர முஸ்ரியாத்தன், வேகமாக வந்து எனக்கு உதவி செய். ஃபி ஹல்லி உக்தத்தினா யா காரத் அல்லாஹி, அல்லாஹ்வினுடைய உதவியே, என்னுடைய கழுத்திலே தொண்டை குழியிலே இருக்கக்கூடிய முடிச்சியை அவிழ்த்து விடு. ஃபுக்கி ஹினாகில்லதி கத் தாக ஃபீ அஜலின், கழுத்திலே தொண்டை குழியிலே இருக்கக்கூடிய அந்த முடிச்சியை அவிழ்ப்பதற்கு நீ அல்லாஹ்வின் உதவியே விரைந்து வா என்று அழை. எதற்கும் நீ சோர்ந்து போய்விடாதே, நிராசை அடைந்து விடாதே. லா தையசி நஃபஹத்தன் தஅதி ஃபருப்பதமா தஅதீக பஅத இயாசிர் ரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்வினுடைய உதவியை விட்டு நீ நிராசையாகி விடாதே. என்னாச்சு, நான் எவ்வளவோ கேட்டு கேட்டு பார்த்தேன், கிடைக்கலையே, என்ன மட்டும் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறானே நினைப்போமா இல்லையா? நம்முடைய உள்ளத்திலே அப்படி ஒரு எண்ணம் வருமா இல்லையா? பக்கத்து கடையில அவனுக்கு நல்லா தான் வியாபாரம் நடக்குது, எனக்கு பிறகுதான் அவன் கடை திறந்தான், நான் அவனை விட பல வருடங்களுக்கு முன்னாலே கடை விரித்து வைத்திருக்கிறேன், கொள்வார் இல்லையே, நினைக்கிறோமா இல்லையா? யாராவது கொஞ்சம் பரக்கத்தாக செல்வ செழிப்பாக இருந்தால், நான் காண பிறந்த பையன் அவனெல்லாம் நல்லா இருக்கிறான் என்று நினைத்துக்கிறோமா இல்லையா? அல்லது அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன நியமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நியமத்துகளை எல்லாம் நினைத்து அவர்கள் மீது நாம் பொறாமைப்படுகிறோமா இல்லையா? பொதுவாகவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி நிஅமத்தின் மஹ்சூதுன், உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய எல்லா நியமத்துகளுமே பிறரால் பொறாமைப்பட வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. யாருக்காவது ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அதை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நினைக்கிறோமா? அப்படி எண்ணம் நமக்கு வருகிறதா? அவன் நல்லா இருக்கிறானே, அவன் இன்ன வாகனம் வைத்திருக்கிறானே, நம்மை விட அவனுக்கு 2 கார் இருக்குதே, நம்மை விட 2 பங்களா இருக்குதே, நம்மை விட அவனுக்கு தோட்டம் துறவுகள் இருக்கிறதே, அவன் செல்வத்திலே செழிப்பாக இருக்கிறானே, அவனுக்கு குழந்தைகள் இருக்கின்றனவே என்று அடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லிகுல்லி நிஅமத்தின் மஹ்சூதுன், உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய எல்லா நியமத்துகளுமே பிறராலே பொறாமைப்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனாலே தான் அதிகமாக சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் அதிகமாக ஓதணும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் இருந்து பாதுகாப்பு தேடுவது, ஹன்னாஸை விட்டு பாதுகாப்பு தேடுவது. அவன் யார்?
மனிதர்களுடைய உள்ளங்களிலே எண்ண ஓட்டங்களிலே மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வஸ்வாசாவை ஏற்படுத்தக்கூடியவன். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, மக்கள் பொறாமைப்படுகிற போது அவர்களின் பொறாமையின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்திலே அப்படி துஆவை நமக்கு கற்றுத்தருகிறானே. எதற்காக? மொத்தத்தில் ஒட்டு மொத்தத்தில் உலகத்தில் எல்லாருடைய நிலையும் என்ன இருக்கிறது என்றால் பொறாமை பொறாமை பொறாமை. அப்ப அப்படி நாம பொறாமைப்பட்டால் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் நல்லா இருக்கிறானே என்று நினைத்தால் ஏதோ எனக்கு தர வேண்டியதை இறைவன் என்னிடமிருந்து பிடுங்கி அவனுக்கு கொடுத்து விட்டான் என்றில்லையா அவன் நினைக்கிறோம். இல்லை, நமக்காக எழுதப்பட்டது, நமக்காக விதிக்கப்பட்டது, நமக்காக நிர்ணயிக்கப்பட்டது, நிச்சயமாக அது கடந்து போகாது. அதை அல்லாஹ் நமக்கு தந்தே தீருவான். நமக்காக இறைவனால் எழுதப்பட்டு விட்டால் சொல்வார்களே, அன்னசீபு யுசீபு உலவுக்கான பைனல் ஜபலைன், இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் உனக்காக என்று இறைவன் எதை நிர்ணயித்து விட்டானோ அது இரு மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விடும். ஒன்னசீபு லா யுசீபு இல்லா பைன ஷபத்தைன், உனக்குரியது இல்லை என்று இறைவன் முடிவு செய்து விட்டால் இரண்டு உதடுகளுக்கு நடுவே இருந்தாலும் கூட அது கடந்து போய்விடும், உள்ளே போகாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், சொல்லுங்கள் நாயகமே, குல்லையு சீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, சொல்லுங்கள் எந்த ஒன்றும் எங்களுக்கு விதிக்கப்பட்டதே தவிர எதுவும் எங்களுக்கு வராது. எங்களுக்கு எழுதப்பட்டது எங்களுக்கு வந்து சேரும், எங்களுக்கு எழுதப்படாதது எங்களுக்கு எதுவும் வராது. எனவே தவக்கல், அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொள்ளுங்கள். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் தஆலா அவன் மீது தவக்கல் வைத்தவர்களுக்கு ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب, அல்லாஹ்வின் மீது யார் தக்வா இறையச்சம் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு வெளியாகக்கூடிய, அவர்கள் இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையிலிருந்து அவர்களுக்கு ஒரு வெளியாகக்கூடிய தன்மையை இறைவன் தருவான். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க், வாழ்வாதாரத்தை இறைவன் வழங்குவான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் எஜமான் ஓசல்லாதம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா தயஸி நஃபஹதன் தஅதி ஃபருபதமா தஅதீக பஅத இயாசிர் ரஹ்மத்துல்லாஹி, அடியானே நீ அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு நிராசையாகி விடாதே. என்ன இது, நான் கேட்டு கேட்டு பார்த்து விட்டேன் கிடைக்கவில்லையே என்று இறைவன் மீது நிராசை அடைந்து விடாதே. அல்லாஹ்வினுடைய அருள் எத்தகையது தெரியுமா? நீ நிராசை அடைந்த பின்னரும் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. நீ நிராசை அடைந்த பின்னரும் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல எப்படி கிடைக்கும் என்று நீ நினைத்தால் அதற்கு பிறகும் கூட இறைவன் தருவான். அல்லாஹ் சொல்கிறான், லா யயஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், நீங்க அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு நிராசை அடையாதீர்கள். ஏன் தெரியுமா? யார் நிராசை அடைவார்கள்? காஃபிர்கள் தான், இறை நிராகரிப்பாளர்கள் தான். அவர்கள் தான் நிராசை அடைவார்கள். நீங்க நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் தருவான் 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 என்று அவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், தவக்கல் வையுங்கள், தக்வா உடையவர்களாக இருங்கள், அதன் மீதே இஸ்திகாமத் உறுதிப்பாடு கொண்டவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதைத்தான் எஜமான ஓதுல் ஆதம் பிரானை பி தஸ்தகீர் ஓதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் நீங்க நிராசை அடைந்து விடாதீர்கள். நீங்க நிராசை அடைந்ததற்கு பின்னாலும் கூட வரும், முடியாதுன்னு நீங்க ஓய்ந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ்வினுடைய அருள் வரக்கூடியதாக இருக்கிறது. சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருகாமையில இருந்து கேட்டார்கள். குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறதே, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை தா, வாரிசு தா என்று ஹஜ்ரத் சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அதை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். பனாதத்துல் மலாயிகத்து, அல்லாஹ் மலக்குமார்கள் அழைக்கிறார்கள்.
யாரை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தியை சொல்கிறான். யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹ் வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தருவதாக அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான். ஆண் குழந்தை, அவர்களுக்கு பெயரையும் அல்லாஹ் சொல்கிறார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று. அவர்களுடைய பெயரை பிறப்பதற்கு முன்னரே பெயரையும் சொல்கிறான். அவங்க சமூகத்தினுடைய தலைவராக இருப்பார்கள் என்று சொல்கிறான். ஒரு நபியாக பிறப்பார்கள் என்று சொல்கிறான். சாலிஹீன்களிலே உள்ளவராக இருப்பார் என்று சொல்கிறான். எல்லாமும் சொல்லி இப்படி ஒரு சுப செய்தி அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உம்ராத்தி ஆகிர், என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள், நானோ வயோதிகமானவனாக இருக்கிறேன். பாலி என்னுடைய மரியம் ஹதரத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார் சொல்கிறார்கள், என்னுடைய கணவரோ பெரும் வயதானவராக இருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மனைவி வளரியாக வயது போனவளாக இருக்கிறாள் என்று. இப்போது நமக்கு ஒரு விஷயத்தை இந்த ஆயத்திலிருந்து நாம விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்ன? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது கடந்து போய்விட்டது. மனைவி குழந்தை பெறுகிற அந்த பருவத்தை தாண்டி போய்விட்டார்கள். உலக நடப்பு பிரகாரம் இனி குழந்தை பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை. உலக நீதியில அதற்கான வாய்ப்பில்லை. ஆனாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பாரிலே இருந்து ஏன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள்? அல்லாஹ் வழங்குவதாக வாக்களித்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நான் தான் வயோதிகனாக இருக்கிறேனே, மனைவி மலடியாக இருக்கிறாளே கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள். அல்லாஹ் சொல்கிறான். அப்படி எஜமான் கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன? நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தை அடைந்து விட்டாலும் சரி, நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். எனவே எஜமான் கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பைத் கசீதா முழுவதும் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள், அதே போல பொறுமை கொண்டிருங்கள். அஸ்ஸப்ரு ஃபீ ஜும்லத்தில் அஷ்யாஇ முக்தனமுன் வஸாஹிபுஸ் ஸப்ரி மஹ்மூதுன் லதல்லாஹி. பொறுமையுடையவன் தான் அல்லாஹ்விடத்திலே புகழப்படக்கூடியவனாக இருக்கிறான். பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் புகழக்கூடியவனா, அல்லாஹ் அவனை புகழுகிறான். அல்லாஹ்விடத்திலே புகழக்கூடியவனாக யார்? பொறுமையாளர்கள். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அல்லாஹ்வே யா காரத்தல்லாஹி ஹுஸ்ஸி ஸைர முஸ்ரிஅத்தன் ஃபீ ஹல்லி உக்தத்தினா யா காரத்தல்லாஹி என்று அல்லாஹ்வினுடைய உதவியே என்று அழையுங்கள் என்று அந்த கசீதா முழுவதும் அதைத்தான் சொல்கிறார். யார்? எஜமான் கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னபுதாத் காரத்துல் அர்ஹாமி வபுதாத். இன்னொரு கசீதா அதிலே சொல்கிறார்கள், ஒமுரீதி லா தகப், அல்லாஹு ரப்பி, முரீதே நீ பயப்படாதே, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். ஒமுரீதி இதா தஆனி பிஷர்கின் அவ் பிகர்பின் அவ் நாசிலம் பஹ்ரதாமி, முரீதே நீ எங்கே இருந்தாலும், கிழக்கு தேசத்திலே இருந்தாலும் சரி, மேற்கு தேசத்திலே இருந்தாலும் சரி, என்னை அழை. அங்கே அல்லாஹ்வே அழை என்று சொன்னது என்ன? இங்கே என்னை அழை என்று சொன்னது என்ன? அல்லாஹ்வையே அழை, யா காரத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியே விரைந்து வா என்று கேள் என்றார்களே. அப்படி சொன்ன எஜமான் இங்கே என்னை அழை, யா முஹையித்தீன் என்று என்னை அழை. அப்படி அழைக்கும் போதெல்லாம் நான் வேகமாக வந்து பதில் சொல்லுவேன். ஒமையுனாதி ஸ்மி அல்பம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி சர்மல் லி கஃவதிஹி அஜபதுஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தாவதிஹி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் முஹியத்தீன். அப்படி என்னை நீ அழைத்தால் உனக்கு நான் உடனடியாக பதில் தரக்கூடியவனாக இருக்கிறேன். ஏன்? அல்லாஹ்விடத்திலே
நான் பையத்து செய்திருக்கிறேன். யார்? எஜமான ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி அகது மினல்லாஹி மூசிகன் அல்லா யமூத முரீதி இல்லா மல் ஈமானி வத் தௌபா. அல்லாஹ்விடத்திலே நான் பையத்து செய்திருக்கிறேன். எஜமான ஓதுநாயகம் சொல்றாங்க, ஒரு முறை அல்ல 70 முறை பையத்து செய்திருக்கிறேன். 70 மர்ரத்தன், 70 முறை நான் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்திருக்கிறேன். என்னுடைய முரீத் ஈமானோடும் தௌபாவோடும் தான் மரணிப்பார். தௌபா செய்து ஈமானோடு தான் மரணிப்பார். அப்படி நான் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்திருக்கிறேன். எனவே முரீதே என்னை அழை, உனக்கு ஆபத்து என்று வருகிற போதெல்லாம் என்னை அழை என்று எஜமான் கௌசுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கை நீட்டி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நிலையிலே தான் என்னை அழை 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 என்னையே அழை என்கிறார்களே. ஏன்? இதனால் வேறொன்றும் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று தருகிற அளவிற்கான வலிமை மிகுந்த கரங்கள் வலிமார்களுடைய கரங்கள். அதனாலே தான் நம்ம அல்லாஹ் அவுலியாக்களுடைய தர்பாரில் நின்று கேட்பது எதற்கு? இந்த கைகள், பாவம் படிந்த இந்த கைகளை விடவும் நாம் வலிமார்களிடத்திலே சரணடைந்து விடுகிற போது அவங்க அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அந்த வசீலாவை கொண்டு அல்லாஹ் உடனடியாக தரக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவேதான் வரலாற்றில் நிறைய நிகழ்வுகளை எஜமான் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலேயே நடந்த பல நிகழ்வு. இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கடந்து போய்விட்டது. எஜமான் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். இப்போது நம்ம 1400 கடந்து இருக்கிறோம். ஒரு 1000 வருடங்களை நெருங்கிவிட்ட இந்த சூழலில் இப்போது நாம் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்பது வேறு. அவங்க வாழ்ந்த காலத்திலேயே நேரடியாக அவர்களிடத்திலேயே சென்று துவா செய்தார்கள், அவர்களிடத்திலேயே கேட்டு பெற்றார்கள். கேட்டு பெற்றவர்கள் யார் தெரியுமா? பல வலிமார்கள் கூட எஜமான் ஓதுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து கேட்டிருக்கிறார்கள், கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அப்படிதான் ஒரு மனிதர் வந்தவர், எஜமானே எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்திற்காக துவா செய்யுங்களேன், அருள் பெற்று தாருங்களேன் என்று கேட்கிறார். எஜமான் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கண்களை மூடி பார்க்கிறார்கள். வலிமார்களுடைய சிஃபத்து. நாமெல்லாம் எதையாவது பார்க்க வேண்டும் என்றால் கண்ணை திறந்து பார்ப்போம், இல்லை கூர்ந்து பார்ப்போம். அதுவும் தெரியலன்னா தூர பார்வைக்கு கண்ணாடி போட்டு பார்ப்போம். அதை விட தூரமாக இருக்கிறது ஏதாவது பைனாகுலர் வைத்து பார்ப்போம். ஆனால் வலிமார்கள் எதையாவது எங்குள்ளதையாவது பார்க்க வேண்டும் என்றால் கண்களை மூடி விடுவார்கள். நமக்கும் வலிமார்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படியே நாம் எவ்வளவுதான் கண்களை கூர்ந்து பைனாகுலர் வைத்து பார்த்தாலும் இடையில் ஒரு திரை இருந்தால் பார்க்க முடியாது. இடையில ஒரு திரை இருக்கிறது, சுவர் இருக்கிறது. இந்த சுவருக்கு அப்பால் என்ன இருக்கிறது? எந்த பைனாகுலரை வைத்து நம்மளால பார்க்க முடியாது. ஒன்றும் வேண்டாம், இங்கே நாம் இருக்கிறோம், நம்ம முதுகுக்கு பின்னால யார் இருக்கிறா, என்ன நடக்கிறது, எதுவும் தெரியாது. இவ்வளவுதான் நம்முடைய நிலை. ஆனா வலிமார்கள் அவர்கள் எதையாவது பார்க்க வேண்டும் என்றால் கண்களை விரித்து பார்ப்பதில்லை, கண்களை மூடிவிடுவார்கள். கண்களை மூடிவிட்டால், இமைகளை மூடிவிட்டால் அவர்களுடைய அகப்பார்வை திறந்துவிடும். அப்படி திறந்து விட்டால் எந்த திரையும் இருக்காது, எந்த ஊரிலே இருக்கிறோம், எந்த நாட்டிலே இருக்கிறோம் என்பதெல்லாம் இல்லை. எஜமான் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கில் பக்தாத் ஷரீஃபில் அவர்களுடைய தர்பாரில் இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவிலே இருக்கிறோம். இந்தியாவினுடைய ஒரு ஓரப்பகுதியிலே கடைசி மாநிலத்திலே இருந்து கொண்டு, இங்கே இருந்து ஒரு கிராமத்திலே இருந்து கொண்டு நாம் அழைக்கிறோம். எப்படி அவர்களுக்கு தெரியும்? சில பேர் இப்படி ஒரு சந்தேகமான கேள்வி கேட்கறது உண்டு. வலிமார்களுக்கு இந்தியா, ஈரான், ஈராக், இங்கிலாந்து, இந்தோனேஷியா இப்படியெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஏன் இப்படி விளங்கிக் கொள்வோம்? வானத்திற்கு கீழால், வானமுகட்டிற்கு கீழால், பூமிக்கு மேலே முழுமையும் இருக்கிறது. இதை எல்லைகளாக பிரித்து கொண்டது யார்? எல்கைகளாக அவற்றை பிரித்து கொண்டது யார்? அல்லாஹ் பிரித்தான். இந்தியா, அதற்கு பிறகு
அது இங்கிலாந்து, இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான், இது இலங்கை, இது வங்காளம். யார் பிரித்தது? நாம தானே பிரித்து கொண்டோம் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்தியா என்று இன்றைக்கு சொல்கிறோம் இந்தியா, ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவா இருந்ததா இல்லையா? ஆப்கானிஸ்தான் இந்தியாவை சார்ந்து இருந்ததா இல்லையா? இலங்கை இருந்ததா இல்லையா? பங்களாதேஷ் இருந்ததா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள். எங்கே வந்து இறங்கினார்கள்? இலங்கையிலன்னு சொல்றோம். இலங்கை என்பது அந்த பகுதி, ஆனால் அப்போதைக்கு அது இந்தியாவா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கும் போது அப்போது இறங்கிய அந்த பகுதி, அன்றைக்கு அது இந்தியா இலங்கை என்று பிரிவு இருந்ததா? இல்லை, நாம தானே பிரித்து கொண்டோம். அதனால ஈராக்கில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவை எப்படி தெரியும் என்பதெல்லாம் இல்லை. வலிமார்களுக்கு நடுவில் எந்த திரையும் இல்லை, எந்த சுவரும் இல்லை. அவர்களுக்கு வானமுகட்டுக்கு கீழாலே எல்லாமும் ஒன்றுதான், பூமிக்கு மேலாலே எல்லாமும் ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் வானம் என்பது கூட இல்லை, பூமி என்பது கூட இல்லை. பூமிக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதும் தெரியும், வானத்திற்கு மேலே என்ன நடக்கிறது என்பதும் தெரியும். அவர்களுக்கு திரையே கிடையாது. கஷ்பு என்று சொல்கிறோமே, வலிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த தன்மைக்கு பேர் என்ன? கஷ்பு, திரை நீக்கம். அப்படி திரை நீக்கப்பட்டதற்கு பிறகு இது தெரியும், இது தெரியாது, இதை பார்க்க முடியும், இதை பார்க்க முடியாது என்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அவர்கள் தான் வலிமார்கள், இறை நேசித்தவர்கள். அப்படி எஜமான் கௌதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து குழந்தை வாக்கியத்திற்காக கேட்டு நிற்கிறார். எஜமான் கண்களை மூடினார்கள், பார்த்தார்கள். கண்களை மூடினால் எதை பார்த்தார்கள் தெரியுமா? அரிஷை பார்த்தார்கள், லவ்ஹுல் மஹ்பூதை பார்த்தார்கள். லவ்ஹுல் மஹ்பூதுல இவருக்கு என்ன எழுத, இவருடைய நிலை என்ன, இவருக்கு இறைவன் குழந்தை வாக்கியத்தை வைத்திருக்கிறானா இல்லையா என்பதை பார்க்கிறார்கள். வலிமார்களால லவ்ஹுல் மஹ்பூதை பார்க்க முடியுமா? சில பேர் கேட்கலாம். லவ்ஹுல் மஹ்பூத் பாதுகாக்கப்பட்ட பலகை என்று சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலும் ஃபீ லவ்ஹிம் மஹ்பூத் என்று சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட பலகை. எழுதப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறோம். அரிஷு, குருசு, லவ்ஹு, கலம். லவ் என்றால் பலகை, கலம் என்றால் பேனா, எழுதக்கூடியது தானே. அப்ப எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, யாராலும் பார்க்க முடியாது என்றால் யாருக்காக இறைவன் எழுதி வைத்திருக்கிறான்? அந்த பலகையில லவ்ஹுல் மஹ்பூதுல இறைவன் யாருக்காக எழுதி வைத்திருக்கிறான்? அவனுக்கு மறந்து போய்விடும் என்பதற்காகவா? நவுது பில்லாஹ். அவனுக்கு என்ன மறதி? அப்ப யாருக்கு எழுதி இருக்கிறான்? அவுலியாக்கள் வலிமார்கள் பார்ப்பதற்குத்தான் எழுதி இருக்கிறான். ஆண் பிள்ளை என்போன் யார்? கல்வத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆண் பிள்ளை என்போன் வான்பலகை பார்ப்போன். வான்பலகை லவ்ஹுல் மஹ்பூதை பார்க்கக்கூடியவர்கள் தான் ஆண் பிள்ளை என்கிறார்கள். யார்? எஜமான் கல்வத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி லவ்ஹுல் மஹ்பூதை பார்ப்பது. இப்படி இருக்க பார்த்தால் லவ்ஹுல் மஹ்பூத் என்கிற அந்த விதிவச பலகையிலே இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லாஹ் எழுதி வைக்கவில்லை. எல்லாமும் அல்லாஹ்வுடைய நாட்டம். யஹபுலி மன் யஷாஉ இனாஸா வ யஹபுலி மன் யஷாஉ ஸுக்கூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானன் வ இனாஸா. அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுக்கிறான், பெண் குழந்தைகளையும் கொடுக்கிறான். ஓ யஜாலு மன் யஷாஉ அகீமா. அவன் நாடியவர்களை குழந்தைகள் இல்லாதவர்களாகவும் வைக்கிறான். அவ எல்லாமுமே அல்லாஹ்வினுடைய இஷாஅத், நாட்டத்திலே உள்ளது. அல்லாஹ் குழந்தையை தந்தானா அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். குழந்தை இல்லையா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் என்ன இருக்கிறதோ நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? நாம எவ்வளவோ முண்டியடிப்போம், முயற்சிப்போம், இல்லையே என்று யோசிப்போம், என்னவெல்லாமோ பார்ப்போம். ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்ன இருக்கிறது என்பதை வைத்துத்தானே நாம முடிவு. அதனால அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டத்திற்கு பொருந்தி கொண்டவர்களாக அல்லாஹ் அந்த கல்வை, கல்பன் சலீம் என்கிற அந்த கல்வை அல்லாஹ் நமக்கு தந்துள்வானாக. எஜமான் கௌதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவருடைய பட்டியலில் அந்த பலகையில இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை என்று இருக்கிறது.
சரி உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அனுப்புவார்களா? வலிமார்கள் அப்படி அல்ல, வேற ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க. அல்லாஹ் சொல்றான், கௌலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தின் யத்வஉஹா அதா. சில பேர் ஏதாவது கொடுத்து விட்டு தர்மம் செய்து விட்டு சொல்லி காட்டுவார்களே, அதை விட கௌலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரா, நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. உதாரணமா ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், தெருவிலே போய் கொண்டிருக்கிறோம், இருசக்கர வாகனத்திலே போகிறோம், ஒரு வலியவர்கள் கை நீட்டி ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது கொடுப்பதற்கான சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு உள்ள காலம் எப்படி ஆயிடுச்சு? எல்லாமே டிஜிட்டல், அப்படி ஆகி போய்விட்டது. கார்டு கையில் இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், அல்லது மொபைல் கையில் இருக்கும், ஜிபே, QR கோடு, இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏழைகள் கேட்கிறார்கள், கொடுப்பதற்கு சட்டப்பையில் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம இதற்காகவாவது வீட்டிலேருந்து வெளியே வரும்போது சில நாணயங்களை, சில பணங்களை மாற்றி கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உள்ள காலமெல்லாம் இந்த 10 ரூபாய் கிடைப்பதே அரிதாகி போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனால பல மிஸ்கின்களுக்கு நாம் கொடுக்கிற நிலை குறைந்து போகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியும் கொடுப்பான், நம் மூலமா நாம கொடுக்கிறோமே, அப்படி கொடுப்பதற்கான அந்த முறை அந்த வாய்ப்பு நமக்கு குறைந்து போகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஹைர், அப்படியானால் நம்ம சொல்ல வருகிற செய்தி, அப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? நல்ல வார்த்தையை சொல்லணும். இப்போ முந்தைய காலங்கள்ல எல்லாம் பரக்கத்தா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசல்ல யாராவது வாசல்ல வந்து வறியவர்கள் என்று கேட்கிற போது, ஏதாவது தாங்கன்னு கேட்கும் போது, எடுத்து கொடுப்பதற்கான சூழ்நிலை இல்லாவிட்டாலோ அல்லது கொடுப்பதற்கான நிலையில் வீட்டிலே இல்லாவிட்டாலோ வந்து வாசல்ல நிக்கிறவங்கள்ட்ட இல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்றது இல்ல, பரக்கத்தா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பரக்கத்தா இருக்குதும்பாங்க. அவர்களும் புரிந்து கொண்டு துஆ செய்து விட்டு போய்விடுவார்கள் அடுத்த வீட்டுக்கு. இப்படி ஒரு வழமை உண்டு. அப்ப நல்ல வார்த்தையை சொல்வது, அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்படி வலிமார்கள், இது சராசரி நமக்கே அப்படி. வலிமார்கள் எப்படி உடனடியாக கூப்பிட்டு உனக்கு அதெல்லாம் இல்லை, குழந்தை பாக்கியம்லாம் இல்லை, போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க. ஏதாவது வேறு துஆவை செய்து, அல்லாஹ் தஆலா ஒன்றை எடுத்தால் பலதை தருவான். அதுதானே அல்லாஹ்வினுடைய சிஃபத். கயிறு வேற ஏதாவது சொல்லி அனுப்புவாங்க. அப்படி எஜமான் ஓதுராதம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. கயிறு அல்லாஹ் அருள் புரியட்டும், எதையாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல. வந்தவர் உஷாரா இருந்தாரு. என்ன கேட்டாரு? எஜமான், பகதாது ஷரீஃபு வலிமார்களுடைய பூந்தோட்டம், பல வலிமார்கள் வாழ்கிற பூமி, வாழ்ந்த பூமி. எஜமான் ஓதுநாயகம் இருந்த காலத்திலேயே பல வலிமார்கள் வாழத்தானே செய்தார்கள். அவர் சொன்னார், எஜமானே, நான் மற்ற வலிமார்கள்ட்ட எல்லாம் போயிட்டு தான் வந்தேன், அவங்கள்ட்ட எல்லாம் போனேன், அவங்கள்ட்ட போனேன், அவங்கள்ட்ட போனேன், அவங்களாம் இப்படி தான் கண்ண இப்படி பார்த்துட்டு சரின்னு துவா செஞ்சு அனுப்பிட்டாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்துட்டேன். எங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவர்களுக்கெல்லாம் லவ்ஹுல் மஹ்பூதை பார்க்க முடியும். யாருக்கு? அவங்களுக்கெல்லாம் லவ்ஹுல் மஹ்பூதை பார்க்க முடியும் என்றால் உங்களுக்கு அந்த லவ்ஹுல் மஹ்பூதை திருத்தவும் முடியுமே. அவங்களுடைய தரஜா, அந்த வலிமார்களுடைய தரஜா பார்க்க முடியும், உங்களுடைய தரஜா திருத்தவும் முடியுமே. அதனால திருத்தி தரக்கூடாதா? வாசல்ல வந்து நிற்கக்கூடிய எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து விடக்கூடாதா? தாருங்களே எஜமானே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே வந்து கையை வச்சுட்டார்? அடி மடியில் வச்ச மாதிரி மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து கையை வச்சுட்டார். எஜமான் ஓதுல்லாதம் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் கண்களை மூடினார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இவர் விடுற மாதிரி இல்லை, என்னுடைய சிறு ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டு கேட்கிறார். என்ன செய்ய? எஜமான் ஓதுலாதம் அல்லாஹ்விடத்தை கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, கொடுங்களேன் கொடுங்களேன் கொடுங்க. அப்போதுதான் எஜமான் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பிறப்பதாக இருந்த
ஒரு குழந்தையை வந்து கேட்டு வந்த மனிதருக்காக வேண்டி அதை மாற்றுகிறார்கள். அவருக்கு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெறும், ஆண் குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தையை வைத்து சிறப்பாக வாழ்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த துஆவின்படி வந்திருந்த அவர்களுக்கு அந்த மனிதர் அவருக்கு பிறந்த குழந்தை தான் சையதுனா முஹையீன் இப்னுல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு. முஹையீன் இப்னுல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை அவர்களுடைய துஆவின் மூலம் இன்னொருவரின் மூலமாக அந்த குழந்தை பிறந்தது. இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமானு சிலர் கேட்கலாம். நான் அதற்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆதாரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய இடத்தில் நான் இப்போதைக்கு இல்லை. இங்கே கண்களை விரிய விரித்து கொண்டு காதுகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆஷிகீன்களின் கூட்டத்திலே இருந்து கொண்டு நான் யாருக்கோ பதில் சொல்லிக் கொண்டு என் நேரத்தை வீணடிப்பதற்கு நான் தயாரில்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். நமக்கும் பூரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வலிமார்கள் அவர்களை புரிந்து கொள்வதே ஒரு பாக்கியம். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன் வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், வலிமார்களை உங்களில் அதிகமான பேர் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்கிறான். கூடவே இருப்பாங்க, நம்மிலேயே இருப்பார்கள், தெரியவே முடியாது. இன்னும் சொல்ல போனா வாசல்களிலே இருப்பார்கள், மதுஃபூம் பில் பாப், வாசல்ல தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சில வலிமார்கள் வாசல்ல தடுக்கப்படுவாங்க. அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து வாசல்லே நிறுத்தி, கொஞ்சம் நீங்களாம் வெளியேறீங்க, மற்றவங்க எல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவங்க சாப்பிடணும், வந்தவங்க சாப்பிட்டு விட்டு போனதற்கு பிறகு எஞ்சியது மிஞ்சியது இருந்தால் கொடுப்போம்னு நிறுத்தி வைப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாசல்ல நிற்பார்கள். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா. அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால் அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட வலிமார்கள் மக்களுடைய பார்வையில ஒரு பரதேசிகளை போன்ற தோற்றத்தில் எல்லாம் இருப்பார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்களை புரிந்து கொள்வது பெரும் பாக்கியம். அந்த நசீபையும் அந்த சுஹபத்தையும் அல்லாஹ் தஆலா நம் யாவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறு இருக்கிறதே, இது பல வலிமார்களுடைய வரலாற்றில் பல வகையாக நம்மாலே பார்க்க முடியும். குத்துபுல் மஜீத், தென்கிழக்கு ஆசியாவினுடைய ஜோதி நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அப்படித்தானே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். வெத்தலையை சாப்பிட்டு அதை கொடுத்து அவர்கள் உமிழ்ந்து உமிழ்நீரோடு எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுங்கள் என்கிறார்கள். அவர் சாப்பிடுகிறார்கள். அதன் மூலமாக பிறந்த குழந்தை தானே யூசுப் தாதா சின்ன எஜமான் நாயகம். இன்றைக்கு அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் அப்படி வந்தது தானே. சரி, ஒன்றும் வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லி காட்டுகிறான், ஒரு நபி சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமாக இயற்கையில ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்தால் தானே குழந்தை, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே குழந்தை. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிக்காஹ் ஆகவில்லையே, ஆணின் தொடர்பே இல்லையே, எப்படி குழந்தை? அல்லாஹுக்கு இப்படித்தான் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நியதி எல்லாம் கிடையாது. சரி, அப்படி பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தானே படைத்தான். அவர்களுக்கு தாய் யார், தந்தை யார்? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். ஒரு ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆண் எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு பெண்ணுடைய கருவறையிலே தந்தை ஆண் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நம்மையெல்லாம் ஆண் பெண் மூலமாக பிறக்க செய்கிறான். 4 வகையிலும் அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறான். எந்த ஆண் பெண்ணும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு ஆணில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஒரு பெண்ணில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆண் பெண்களின் மூலமாக உலகத்திலே உள்ள எல்லா மக்களும். எனவே இறைவனுக்கு அல்லாஹுக்கு இப்படித்தான் இதிலிருந்து தான் என்கிற நியதி எல்லாம் கிடையாது. சரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறதே, அந்த ஒட்டகம் எப்படி எதிலிருந்து வந்தது? அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, எங்களுக்கு இந்த பாறையிலிருந்து ஒட்டகம் வர வேண்டும். ஒட்டகம் வருவது மட்டுமல்ல, அந்த ஒட்டகமும் கூட கருவுற்று இருக்க வேண்டும்.
அந்த ஒட்டகம் பாறையிலிருந்து வெளிவந்து வந்ததற்கு பிறகு குட்டி போடணும். அப்ப இரண்டு விஷயம். ஒன்று, பாறையிலிருந்து ஒட்டகம் வருவது எப்படி? இரண்டாவது, அந்த ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்தோடு இணைந்தால் தானே குட்டி ஒட்டகம். இரண்டும் இல்லையே. அப்ப ஒட்டகமும் பாறையிலிருந்து வருகிறது, அந்த ஒட்டகமும் கருவுற்று இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இதையெல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறான். இதற்கு பெயர் என்ன? குத்ரத்தே இலாஹி, அல்லாஹ்வினுடைய குத்ரத். அவனுக்கு இது வேணும் இது வேணாம் இதிலிருந்து என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது அல்லாஹுக்கு. அதை அதை அல்லாஹ் செய்தால் அதற்கு பேர் என்ன? குத்ரத். அதே காரியத்தை ஒரு நபி செய்கிறார்கள் என்றால் அதற்கு பேர் என்ன? முஅஜிஸாத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அன்னி அக்லுகு லக்கும் மினத் தீனி கஹயாத்தி தைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ். களிமண்ணில் இருந்து நான் ஒரு பறவையை படைத்து ஊதினால் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு அது ஒரு பறவையாக விடும். அப்போ களிமண்ணில் இருந்து பறவையை படைத்தது யார்? ஃபஅன்ஃபுகு ஃபீஹி, நான் ஊதினால் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து நான் ஊதினேன் என்னுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் சொல்கிறான். இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் ஊதுகிறேன் என்கிறார்கள். அல்லாஹ் ஊதுவது குத்ரத்தே இலாஹி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதுவது முஅஜிஸாத், நபிமார்களுக்கு இறைவன் வழங்கிய தன்மை. அதையே ஒரு வலியுல்லாஹ் செய்கிறார்கள் என்றால் கராமத். விஷயம் ஒன்றுதான், தகவல் ஒன்றுதான், செய்தி ஒன்றுதான், செயல் ஒன்றுதான். அதை செய்கிறவர்களை வைத்து மாறுபடுகிறது, செய்கிறவர்களை வைத்து மாறுபடுகிறது. அல்லாஹ் செய்தால் குத்ரத், அதே செயலை நபிமார்கள் செய்தால் முஅஜிஸாத், அதே செயலை வலிமார்கள் செய்தால் கராமத். ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்று விடுகிறான். இவன் கொலைகாரன். இவன் யார்? கொலைகாரன். இவன் கொலை செய்து விட்டான். இப்போது இவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார்கள். நிறுத்தி நீதிபதி தீர்ப்பளிக்கிறார், இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள், சிரச்சேதம் செய்யுங்கள் என்று தீர்ப்பளிக்கிறார். அவருக்கு அதை பிரகாரம் நடக்கிறது. அந்த காவலர்கள் அவரை கொண்டு போய் சென்று சிறையில் அடைத்து அந்த நாளிலே கொண்டு வந்து தூக்கிலோ அல்லது சிரச்சேதம் ஏதோ நடக்கிறது. இப்போது இவர் செய்தாரே, இவனை சிரச்சேதம் செய்தாரே, அது கொலையாகுமா? அவன் செய்தது கொலை, அவன் செய்தது கொலை. ஆனா அவனுக்கு செய்யப்பட்டது நீதி, ஒரு நீதிபதி எழுதிய நீதி தீர்ப்பு. அப்ப நீதிபதியை பார்த்து இவர் ஒரு கொலைகாரர், இந்த மனிதரை கொலை செய்து விட்டார், கொலை செய்ய தீர்ப்பளி சொல்லிவிட்டார், அவரை கொலையாளி என்று சொல்வோமா? செய்தி ஒன்றுதான், தகவல் ஒன்றுதான். ஆனால் செய்கிற ஆளை பொறுத்தும் செய்கிற இடத்தை பொறுத்தும் மாறுபடுகிறதா இல்லையா? அதனால எல்லா செயலுமே ஒன்றல்ல, செய்கிறவரை பொறுத்தும் செய்யப்படுகிறதை பொறுத்தும் மாறுபடும். எல்லாமுமே. புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்கிறான், அதற்கு பெயர் என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்கிறான், அதற்கு பெயர் என்ன? ஜிமா, இல்வாழ்க்கையில ஈடுபடுகிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்கிறான், அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஜினா, விபச்சாரம். ஒரு ஆண் ஒரு பெண் தான், ஒரு ஆண் ஒரு பெண் தான். ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியோடு அந்த காரியத்தை செய்கிற போது அது இபாதத்தாகி விடுகிறது, அது சுன்னத்தாகிறது, அது ஃபர்தாகிறது, அது நன்மையை பெற்று தருகிறது. அதற்கு பெயர் என்ன? ஜிமா. அதே ஆண் இன்னொரு பெண்ணோடு ஈடுபட்டு விடுகிறான், அல்லது அந்த பெண் இன்னொரு ஆணோடு ஈடுபட்டு விடுகிறான், அதற்கு என்ன பெயர்? ஜினா, விபச்சாரம். நவுது பில்லாஹ். அதாவது செயல் ஒன்றுதான், செயல் ஒன்றுதான், செய்யப்படுகிற இடத்தை பொறுத்தும் செய்கிறவரை பொறுத்தும் வித்தியாசப்படுகிறதா இல்லையா? இது உலகியல் ரீதியான சராசரியான உதாரணம். எனவே எப்படி அவுதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால எப்படி இன்னொரு மனிதருக்கு குழந்தையை கொடுக்க முடியும்?
ஏன் முடியாது? அல்லாஹ் தானே சொல்கிறான். அந்த உத்தரவை, அந்த ஆதிக்கத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆற்றலை அல்லாஹ் தானே வலிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவன் தானே வழங்கி இருக்கிறான். அப்படியானால் இன்றைக்கு குழந்தை இல்லை, டாக்டர்கிட்ட போகிறோம். இன்றைக்கு மருத்துவர்கள் விளம்பரம் எல்லாம் வைக்கிறார்கள். 100%, 10% குழந்தை தரிப்பு நிச்சயம், இல்லையானால் பணம் வாபஸ், விளம்பரம் போடுறாங்க. எத்தனை மக்கள் அவர்களிடத்தில் போய் நிற்கிறாங்க. அப்ப மருத்துவர் மூலமா குழந்தை பிறக்கிறது இல்லை, அவரே ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்க. இந்த உலகத்துல ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். எனவே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம் என்பது போல அல்லாஹு தஆலா வலிமார்களுக்கு அந்த வல்லமையை வழங்கி இருக்கிறான். எஜமானுடைய தர்பாரிலே வந்து நின்றாரே, அவருக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான். எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு குழந்தை வாக்கியம் கிடைத்து போய்விட்டது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. குழந்தைகளை வழங்குவது யார்? அல்லாஹ் தானே. அன்பளிப்பாக நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யஹபு, யஹபு. ஆனா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள்? இன்னமா அன ரசூலு ரப்பிகி லி அஹபலகி அஹபு, நான் வழங்குகிறேன் என்கிறார்கள். அல்லாஹ் யஹபு, அவன் வழங்குவதாக சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அஹபு, நான் வழங்குகிறேன் என்கிறார்கள். யதார்த்தத்தில் வழங்கியது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா அல்லாஹ்வா? அல்லாஹ் தானே கொடுத்தான். யார் மூலம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மனிதரும் அல்ல, மலக்கு. இருவரும் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மூலமாகவும் கூட அல்ல. அதனாலே தான் நம்முடைய தீன்ல மார்க்கத்தில் நுத்துஃபு, லுத்துஃபு என்று சொல்வார்கள். நுத்துஃபு என்றால் இந்திரிய துளி, நுத்துஃபா. நுத்துஃபாவின் மூலம் பிறந்த குழந்தைகளும் உண்டு, லுத்துஃபின் மூலமாக பிறந்த குழந்தைகளும் உண்டு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் லுத்துஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய லுத்துஃபின் மூலமாக பிறந்தவர்கள். நாகூர் நாயகம் எஜமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் யூசுப் தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தகப்பனாருக்கு நுத்துஃபாவின் மூலம் பிறந்தவர்கள். நாகூர் நாயகத்திற்கு லுத்துஃபின் மூலமாக பிறந்தவர்கள். எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான், எவ்வளவு தெளிவாக வைத்திருக்கிறான். எனவே எஜமான் குத்துபு நாயகம் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார் என்றால் அவர்கள் நாடிவிட்டால் உடனே கிடைக்கும். நாடிவிட்டால் சரணடைகிற இடம் அப்படி, அங்கே வந்தால் கிடைத்துவிடும். நம்ம வரலாற்றில் நிறைய பார்க்கிறோம். குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டில் தாஜ்ஜுடைய வக்திலே இருக்கிறார்கள். அவங்க வீட்டில் திருடுவதற்காக ஒருவர் வந்து விட்டார், ஒரு திருடர் வந்து விட்டார். வந்தால் எஜமான் பார்த்துட்டாங்க. அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு கண்களை மூடிக்கொண்டு திக்ரில் இருந்தாலும் கூட வந்திருக்கிறவர் திருட வந்திருக்கிறார் என்று தெரிந்து விட்டது. ஆனா எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் வீட்டுக்கு வந்து விட்டார் ஒருவர், ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் என் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவரை வெறுங்கையோடு அனுப்பிவிடாதே அல்லாஹ், வந்தவரை வெறுங்கையோடு அனுப்பிவிடாதே. அப்போ அல்லாஹ் சொன்னா, சரி ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, எதையாவது நீங்க கொடுங்களேன் அல்லாஹ் சொல்கிறார். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு துன்யாவிலே ஒரு வலியுல்லா மூத்தாகி விட்டார்கள். துன்யால ஒரு வலியுல்லா மூத்தாகி விட்டார்கள். படித்தரம் இருக்கிறது வலிமார்களிலே, அபுதால், அவுதாத், நுகபா, நுஜபா என்று படித்தரம் இருக்கிறது. இப்படி உலகமெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வலிமார்கள். மேலே ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் கீழே இருந்து ஒருத்தர் மேலே போயிடுவாங்க. இப்படி தரஜா கூடிக்கொண்டே போகும். இங்க ஒரு ஆள் குறையுமே, இதற்கு ஒரு ஆளை புதிதாக அப்பாயின்ட் பண்ணணும். எங்கிருந்து? சராசரி மக்கள் இருந்து ஒருவரை விலாயத்து கொடுக்கணும். எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீடுக்கு திருட வந்தாரே, அவரை அழைத்து உதவி செஞ்சுட்டு வாங்க, 2 ரக்காத் தொழுங்க சொல்லி அவரை வலியுல்லாவாக ஆக்கி விட்டார். என்ன விஷயம் தெரியுமா சகோதரர்களே? ஒரு ஜுவல்லர்ஸில் போய் திருட போனால் என்ன கிடைக்கும்? நகை கிடைக்கும். ஒரு ஜவுளி கடையில் போய் திருட போனால் துணி எடுக்கலாம். ஒரு வலியுல்லாவிடத்தில் திருட போனால் என்ன கிடைக்கும்? விலாயத்து கிடைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திருட போனது எங்க? எஜமான் வீட்டில் வலியுல்லாவாகி விட்டார்களே. சுப்ஹானல்லாஹ். இளமை வரலாற்றிலேயே பார்க்கிறோம். 40 பேர்
அவங்க பயணத்துல போகும்போது நமக்கெல்லாம் தெரியும், சட்டப்பையில இருந்த பணத்தை எடுத்தார்கள் என்ற அந்த செய்தி தெரியும் தானே. 40 பேரும் வழியுள்ளவாயிட்டாங்க. வேறொன்றும் இல்லை, அவங்கள பார்த்ததுனாலேயே. எஜமான் அந்த 40 பேரை பார்த்துட்டாங்க. அந்த 40 பேரும் எஜமானுடைய முகத்தை பார்த்துட்டாங்களே, இந்த பார்த்த ஃபைல் பரக்காத்து திருட போனவர்களே வழியுள்ளவாக ஆயிட்டாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நாள் பகதாத் ஷரீஃபினுடைய வீதியில எஜமான் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முபாரக்கான மேல் தொண்டு கிடக்கிறது தோல்ல. இது அல்ஹம்துலில்லாஹ் பகதாத் ஷரீஃபில் வாங்கினது தான். பகதாத் ஷரீஃபினுடைய எஜமானுடைய ஞாபகத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன். தர்பாருக்கு முன்னாலே இருந்த ஒரு கடையில் போயிருக்கும் போது அந்த பாக்கியம் கிடைத்த போது வாங்கியது. இதனுடைய பரக்கத்தை கொண்டாவது அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நசீபின் தருவானாக. எஜமான் தோல்ல துண்டு போட்டிருக்காங்க, போறாங்க. பின்னாலே வந்த ஒரு குழந்தை, ஒரு சிறுவர் பின்னால வந்து அந்த துணியை பிடிச்சுக்கிட்டார். இந்த இப்படி பிடிச்சுக்கிட்டார். எஜமான் அவர்கள் முன்னால பிடிச்சுக்கிட்டாங்க, இப்படி பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் என்னுடைய அந்த தாமன், என்னுடைய அந்த துணியை பிடித்து விட்டார். நான் இவரை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், நீ பிடித்துக்கொள் என்று எஜமான் அந்த சிறுவரை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்படி வலிமார்களுடைய அந்த சொஹபத்து கன நேரம் கிடைப்பது இருக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹ் தஆலா தான் நசீபை தருவானாக. அப்படி அவர்களை பார்த்த காரணத்தாலேயே விலாயத்தை பெற்ற பல வலிமார்கள். எஜமான் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தர்பார்ல இருக்கிறாங்க. அவர்களுடைய முரீதுங்கள் 2 பேர் வந்தாங்க. வந்து சொன்னார்கள், எஜமானே பக்கத்து தெருவில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார். அவரு களிமா வாயில வரல, சக்கராத்து கரகர அடித்து கொண்டு இருக்கிறது. துவா செய்யுங்க எஜமானேன்னு வந்து சொல்றாங்க. எஜமான் அவர்கள் வளமை போல கண்களை மூடி இப்படி பார்த்தார்கள். பார்த்துட்டு கேட்டாங்க, அவர் என் முரீதா, அவரு என்னுடைய முரீதான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன பொருள்? என் முரீதா இருந்தால் அப்படி ஒரு நிலை வராது. என் முரீதாக இருந்தால் அப்படி ஒரு நிலை வந்திருக்காது. ஏன்? அல்லாஹ்விடத்திலே நான் பையத்து செய்திருக்கிறேன், அல்லாஹ் யமூத் முரீதி இல்லாமல் மா தௌபாவுல் ஈமான், தௌபாவோடும் ஈமானோடும் தான் மரணிப்பார், தௌபா ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார் என்னுடைய முரீத். அப்படி அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்பந்தம் செய்திருக்கிறேனே, அப்படியானா யாரு என் முரீதா அப்படின்னு கேட்டா அதில் 1000 அர்த்தங்கள். இல்லை எஜமானே, அவர் உங்கள்கிட்ட பையத்தாகல. அப்படி ஒரு அபாக்கியம் பல பேருக்கு உலகத்தில் நடந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஷேகுமார்கள் ஒரு தெருவில் இருப்பாங்க, எங்கெங்கிருந்தெல்லாமோ வந்து மக்கள் அவங்கள்ட்ட வந்து பையத்தாகுவாங்க. அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது, அல்லது அவங்கள குறை சொல்லக்கூடியவராக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருவிலே உள்ளவர்கள், உலகமெல்லாம் இருந்து மக்கள் வருவார்கள். அடுத்த வீட்டுக்காரனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்படி ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்ப இவர் கேட்கிறாங்க, எஜமான் அவர் யாரு என்னுடைய முறையதா கேட்கிறாங்க. இல்ல நாயகமே, அவர் பையத்து இல்லை. நம்முடைய மதரசாவுக்கு, நம்முடைய கான்காவிற்கு அவர் வந்திருக்கிறாரான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன பொருள்? அப்படி ஒரு முறையாகிலும் வந்திருந்தாலாவது அவருக்கு பாக்கியம் கிடைத்திருக்குமே. பக்கத்து தெருவில் தானே இருக்கிறார். உலகமெல்லாம் போட்டுகிற யா முஹித்தீன், யா முஹித்தீன், யா முஹித்தீன் என்று போற்றப்படுகிற முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மதரசால, அவங்களுடைய கான்கால, அவங்களுடைய தர்பார்ல போய் அவங்கள பார்ப்போமே என்று வரலையே அவரு. கேட்டாங்க, வந்திருக்கிறாரா? இல்ல. அப்ப அவருக்கான 2 வாய்ப்பும் கெட்டு போய்விட்டது. ஒன்று பையத்தாவும் ஆகல, மதரசாவுக்கும் கான்காவுக்கும் வரல. இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்களை பற்றி புகழப்படுகிற இடத்திற்கு வந்தாலும் கூட நசீபு கிடைத்துவிடும். ஈமான் சலாமத் அல்லாஹ் தருவானாக. நம்ம
எஜமானுடைய தர்பாரில் விட்டிருக்கிறோம், அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இது கூட நம்முடைய ஈமான் சலாமத்துக்கு ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் ஆக்கி தருவானா, நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்துடுவான். கேட்டாங்க, என்னுடைய இந்த மதரசாவிற்கு அவர் வந்திருக்கிறாரா? இல்ல நாயகமே, வரல. வலிமார்களுடைய தன்மையை பாருங்கள், எப்படியாவது அவரை காப்பாற்றி விட வேண்டும் என்று அடுத்தடுத்த அஸ்திரம். மூணாவது கேட்டாங்க, என்னை பார்த்திருக்கிறாரான்னு கேட்டாங்க. என்ன அவர் பார்த்திருக்கிறாரா? ஆமா எஜமானே, நம்ம ஒரு நாள் பக்தாதினுடைய வீதியிலே போய் கொண்டிருந்த போது அவர் எதிரில் வந்தார். எஜமான உதுநாயகம் தன்னுடைய முரீது பரிவாரங்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் எதிரில் வர்றார். வரும்போது பார்க்கிறார், எஜமான பெரியவங்க போறாங்களே என்று ஒரு கண்ணியமான பார்வையாக பார்த்தார். பார்ப்பது மட்டுமல்ல, பார்வையிலே கண்ணியமான பார்வை இருக்க வேண்டும். அப்படி பார்த்தார். அவர் அப்படி பார்த்தார். அப்போது, நீங்களும் இப்படி ஒரு பார்வை பார்த்தீர்கள் நாயகமே. அவர் உங்களை பார்த்தார், நீங்களும் அப்படி பார்த்தீங்க. அப்படியா? என் பார்வை அவர் மீது விழுந்திருக்கிறதா? அப்படியானால் அவருக்கு சக்கராத்தில் கஷ்டம் இருக்காது, அவர் களிமா சொல்லி சலாமத்தாக மூத்தாகி விடுவார்னு சொன்னார். வந்தவர்கள் சென்றால் அங்கே அவர் களிமா சொல்லி சலாமத்தாக மூத்தாகி விட்டார். நல்லோர்களை பார்ப்பது அதுவே ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் என்பது சராசரியான இந்த உலகத்தினுடைய பாக்கியம் மட்டுமல்ல, அதுவும் கிடைக்கும். அது கிடைக்கிறதோ இல்லையோ, ஈமான் சலாமத்து கிடைக்கும். சக்கராத்திலே கைதரக்கூடியவர்களாக காமிலான நம்முடைய முர்ஷித்மார்கள் இருப்பார்கள். நம்முடைய முர்ஷித்மார்கள் யார்? எஜமான் பீரானே பி தஸ்தகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரம் தொட்டவர்கள், அந்த சில்சிலாவை உடையவர்கள். இங்கே நாம் நம்முடைய முர்ஷிதின் பெயரை தொட்டால் அது அப்படித்தான் மேலே 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 சென்று எஜமான் பீரானே பி தஸ்தகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று அப்படித்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக அல்லாஹ்வை அடைகிற வழி அந்த வழிதான். எனவே நம்முடைய காமிலான ஷேக்குமார்கள் அவர்களை புரிந்து கொள்ளுகிற நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல்வானாக. நாம் செய்த சிறு பெரு பிழைகள், குற்றங்கள், குறைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த பிழைகளின் காரணமாக நம்முடைய பாக்கியங்கள் தட்டி போய் விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر. ربنا أتمم لنا نورنا جمالنا واغفر لنا إنك على كل شيء قدير. وصل على النبي سيدنا محمد النبي الأمي الفهيم وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.